محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சிங்கள வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தங்கள் புரிவாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு உன் இல்லத்திலே மூலமாக இந்த கல்வியை வழங்க நாடுகிறாயும் நீ செல்வோடு தங்கள் புரிவாயாக. என்னுடைய நாடுடைய கல்வி மக்கள் ஹக்கை வெளிப்படுத்த தருவாயாக. சொல்வதில் மீதும் கேட்பதில் மீதும் நல்லவர்கள் செய்வாயாக. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவருடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மாணவியின் உம்மத்திலும் மறைநெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் பிறந்ததிலிருந்து இன்று வரை ஈமானோடும் ஹிதாயத்தோடும் அல்லாஹ் நம்மை வாழ வைத்ததற்கு நன்றி கூறியவர்களாக மீதமுள்ள காலத்திலும் கடைசி மூச்சு வரையிலும் இந்த ஈமானோடும் இதைவிட அதிகமான ஈமானோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்து புரிவானாக. அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்துகளிலே ஆக சிறந்த நியமத் என்று சொன்னால் ஈமான் தான். அல்லாஹ் கடைசி மூச்சு வரை அந்த ஈமானை நமக்கு சலாமத்தாக்கி தருவானாக. ஈமான் அதிகரிக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நம்மை அல்லாஹ் ஈடுபட செய்வானாக. அன்பர்களே, ஜும்மா மேடை என்பது வெறும் கதைகளுக்கும் சரித்திரங்களுக்கும் அல்லது குர்பானியுடைய சட்டங்களுக்கு மட்டும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மேடை அல்ல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபாவை ஜும்மாவுடைய தினத்திலே நமக்கு அஹ்காம்களுக்கு மத்தியிலே ஷரியத்துடைய ஒரு சட்டமாக ஏன் தந்தார்கள் என்று சொன்னால், ஜும்மாவுடைய மேடையை கொண்டு இந்த சமுதாயம் பயன்பெற வேண்டும். ஜும்மாவுடைய மேடையிலிருந்து பல விஷயங்களை இந்த உம்மத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல விஷயங்களுக்கு மத்தியிலே இந்த குதுபாவு நமக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய அஹ்காம்களில் ஒன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்தார்கள். அன்பர்களே, ஒரு காலம் இருந்தது, மனிதர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், ஃப்ரீடம்காக பல பேர் உயிர் தியாகம் செய்தார்கள். பிறகு ஒரு காலம் வந்தது, மனிதர்கள் உணவுக்காக பஞ்சத்தில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடினார்கள், தெருவிலே வந்து நின்றார்கள். அப்படிப்பட்ட காலத்தையும் பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது, அநியாயக்காரர்களை எதிர்த்து மக்கள் நின்றார்கள். அப்படிப்பட்ட காலம் கடந்து போக இன்று நாம் வாழும் காலத்திலே நாம் அதற்கு சாட்சியாளர்களாக அமைகிறோம். கல்விக்காக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்விக்காக உயிர் தியாகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்வியின் பெயர் கொண்டு வாலிபர்களுடைய ஒரு பெரும் கூட்டம் எங்களுக்கு தகுந்த தரமான கல்வி வேண்டும் என்பதை ஒரே ஒரு நோக்கமாக கொண்டு அவர்களில் பலர் தன்னுடைய உடலை காயமும் பெறுகிறார்கள், பலர் மௌத்தாகவும் ஆகிவிட்டார்கள். காரணம் என்ன? இந்த கல்வி என்பது ஒரு முக்கியமான பொருளா? முஸ்லிம் சமுதாய மக்களிலே இன்று பலரும், நம் முஹல்லாவாசிகளில் பலரும் வியாபாரத்தின் பக்கமும் அல்லது சம்பாதிக்கக்கூடிய தொழில்களின் பக்கமும் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே தொழில்களை கொண்டு, பணத்தை கொண்டு, போரை கொண்டு அல்லது மெஜாரிட்டியை கொண்டு அல்லது ஆர்மியை கொண்டு, வெற்றியை கொண்டு இது முன்னேறிய சமுதாயம் அல்ல. இது அப்படிப்பட்ட சமுதாயம் அல்ல. பணத்தை கொண்டு, பொருளை கொண்டு, அதிலே நம்முடைய வளர்ச்சியை பார்த்து இந்த இஸ்லாமிய மக்கள், இந்த இஸ்லாம் வளர்ந்ததல்ல, முழுக்க கல்வியை கொண்டு முன்னேறிய மக்களுக்கு பெயர் தான் முஸ்லிம்கள். ஆனால் இன்று கை சேரப்பட வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், ஒரு காலத்திலே
தமிழக மக்களை புகழ்வார்கள். எதற்கென்று சொன்னால் கல்விக்காக புகழ்வார்கள். அந்த சவுத் இந்தியாவை டச் பண்ண முடியாது, லிட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று அல்லாஹ் அக்பர், நார்த் இந்தியன்ஸ் பத்தி நம்ம எதை காமெடியா பேசிட்டு இருந்தோமோ, அவங்க பாக்கு சாப்பிட்டு துப்புறதுக்கு நான் லாயத்தை என்று சொன்னோமோ, அவர்கள் கல்விக்காக போராட நாம் கும்பாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறோம். எவனோ ஒரு திரையுலகத்தின் ஒரு பிரபஞ்சத்திற்கு அவனுக்காக கியூ கட்டி நிற்கிறாங்க. அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது வயிறுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த மண்ணுக்கு பெயர் என்ன தெரியுமா? மதராஸ். ஒரு காலம் இருந்தது, இதை மக்கள் எல்லாம் தலைந்து கொண்டு பார்த்தார்கள். மதராசப்பட்டினம் என்று புகழ்ந்தார்கள். எங்கெங்கிருந்தோ பட்டினம் என்று சொன்னால் அது இந்த சென்னை மட்டும்தான். அதற்கான பழைய பெயர் மதராஸ். மதராசுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? Where the lot of educational institutes has been formed and still existed. பல காலம் வரை மக்களுக்கு கல்விக்கூடங்கள் இல்லாம இருந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த இடத்துல தான் கல்விக்கான அஸ்திவாரம் அமைக்கப்பட்டதாம். நவாபு காலத்திலும் சரி, அதற்கு முந்தைய இருந்த பல காலங்களிலும் சரி, இந்த மண் கல்விக்கு பெயர் போன மண். மதரஸ் என்றால் அது ப்ளூரல் ஆஃப் மதரசா. மதரசா என்றால் கல்விக்கூடம். மதரசாக்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு அரபிலே மதராஸ் என்று சொல்லலாம். அதைத்தான் இன்று வரை இந்த தமிழ் மண் தாங்கி வருகிறது. ஆனால் இன்று அல்லாஹ் நம்முடைய அடுத்த சமுதாயத்தை பார்த்து பாதுகாக்க வேண்டும். இது ஒரு சும்மாவுடைய உரையாடல் அல்ல, என்னுடைய குமுறல் என்று சொல்லலாம், அல்லது சமுதாயத்தினுடைய ஒரு மாற்றம் வேண்டி எழுப்பக்கூடிய ஒரு குரல் என்று சொல்லலாம். எத்தனையோ ஆண்டுகள் இஸ்லாமியர்களும் சரி, அல்லது இந்த தமிழ் வாழ் மக்களும் சரி, உயர்வை நோக்கி கல்வியை நோக்கி ஓடிய காலம் எல்லாம் போக, இந்தியாவிலே வாழ்ந்த தமிழகத்திலே ஒரு தலை சிறந்த ஒரு மனிதர், ஒரு எல்லையிலே வாழ்ந்த மனிதரை உலகம் கொண்டாடியது என்று சொன்னால், அதுவும் நாம் எதிர்க்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய பெயரை கொண்டு அல்ல, அவருடைய பணத்தை கொண்டு அல்ல, அவருடைய குலத்தை கொண்டு அல்ல. இன்றும் இந்த இந்தியாவுடைய நாட்டில் அப்துல் கலாம் என்று ஒரு பெயர் நாம் உச்சரிக்கிறோம் என்று சொன்னால் கல்வியை கொண்டு உயர்த்தப்பட்ட மனிதர் அவர். ஆனால் இன்று அப்பா சொல்கிற தொழிலை நானும் செய்ய போறேன், அதுலதான் இந்த பணம் இருக்கு, அதுதான் நம்ம பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சம்பாதிக்கலாம். இந்த மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் அதோட ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? பதில் போரல்ல, உஹது போரல்ல. இதெல்லாம் பிற்காலத்திலே இஸ்லாமை வலுவூட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த இஸ்லாம் நிற்கிறது என்று சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் பில்லர் என்ன தெரியுமா? இக்ரா என்ற வார்த்தை தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நபியாக கொடுத்த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மென்ட் என்ன தெரியுமா? முதல் உத்தரவு என்ன தெரியுமா? ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவல்லதி மஅக ஃபீ உம்மீன ரசூலா, உங்களை யாருக்கு மத்தியிலே நபியாக அனுப்புகிறோம் தெரியுமா? படிக்க தெரியாதவர்கள். ஹிஸ்டோரியன் சொல்றாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், அரபு தேசத்திலே, இந்த என்டையர் அரபு தேசத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய யுஏஇ, இன்னைக்கு இருக்கக்கூடிய பஹ்ரைன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒமான், கத்தார், மஸ்கட், இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த அரபுலகம். அந்த அரபிலே எத்தனை மில்லியன் மக்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே 10 அல்லது 15 நபர்களுக்கு தான் தன்னுடைய பெயரை எழுதும் ஆற்றல் இருந்ததாம். அவ்வளவுதான் கல்வி இருந்ததாம். அவர்களுக்கு அதற்கு மேல் அல்ல, கல்வியை படிப்பதை அவர்கள் ஒரு தரக்குறைவாக நினைக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன் ஹபீபை அனுப்பினான். ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இவருடைய கரத்திலே ஆயுதம் கொடுத்து மாற்ற முடியாது. இவர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் ஜிப்ரீலையும் மீகாலையும் அனுப்ப தேவையில்லை. இவர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எனக்கு பிடித்த அடியார்களாக உலகத்தின் கடைகோடி மக்கள் வரை இவர்கள் எனக்கு பிடிக்க வேண்டும் என்றால் இவர்களிடம் இருக்க வேண்டியது தெரியுமா? குர்ஆன், கல்வித்தான். இந்த கல்வியை கொண்டுதான் இவர்கள் உயர முடியும். அந்த கல்வித்தான் இவர்களை உயர்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏணியாக அமைய முடியும். இந்த கல்வி இருக்கா? ஜி 10th முடிச்சாச்சு, டிகிரி முடிச்சாச்சு, அவ்வளவுதான். கல்வியுடைய டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. சின்ன வயசுல குர்ஆன் ஓதி முடிச்சுட்டாரு அவரு, பார்த்து ஓத தெரியும், அவருக்கு கல்வி முடிஞ்சிருச்சு. பொண்ணுக்கு என்ன தெரியும்? மாப்பிள்ளைக்கு என்ன தெரியும்? மாப்பிள்ளை குர்ஆன் ஓதுவார், பொண்ணு குர்ஆன் ஓத தெரியும். அதாவது this is the extreme limit of education. இதுதான் நாம் படித்த கடைசி எல்லை, பவுண்டரி இதுதான். குர்ஆன் ஓத தெரிந்து விட்டால் அவன் படிச்சவன்,
அல்லது ஒரு டிகிரி முடிச்சுட்டா, மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. என்னுடைய கல்வியின் பாதை முடிந்து விட்டது. நான் இந்த உலகத்திலே கடை கோடியின் எல்லை வரை நான் பயின்று விட்டேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அரபியாவில் இல்ல, அரபு தேசத்தில் அல்ல, சீன தேசம். அன்றைய காலத்திலே சீன தேசம் என்று சொன்னால் கல்விக்கு பெயர் போனதல்ல. ஒரு காலம் இப்படி வந்தால் சைனாவுக்கு சென்று நீ கல்விக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்தால் அங்கும் சென்று நீ கல்வியை கற்க வேண்டும் என்று கல்விக்காக மக்களை தள்ளிவிட்டார்கள், ஊக்குவித்தார்கள். அவர்களை உயர்வுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தினார்கள். ஆனால் இந்த கல்வியை இன்னைக்கு என்ன தெரியுமா பயன்படுத்துறோம்? a source of income. காசு சம்பாதிக்கிறதுக்கு வழிங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். பையன் டிகிரி முடிக்கிறான், இல்ல 10th படிக்கிறான், 11th எதனாச்சும் படிக்கிறான். நீ எதுக்கு படிக்க சொல்றீங்க? படிச்சாதான் நல்லா சம்பாதிக்க முடியும், படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும். அவனை உயர்த்துவதற்காக அல்ல, அவனுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக அல்ல, அவனுடைய பார்வையை, அவனுடைய விஷன்ஸ், அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உலகத்திற்கு வேர்ல்ட் வைட் ஆகிறதுக்கு அல்ல, பணத்தை போக்கஸா, எய்மா, ஆம்பிஷனா ஆகிறதுக்கு தான். இன்று நம் பிள்ளைகளை நாம் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறோம். ஒரு காலம் இருந்தது, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு விருந்திருந்தது தெரியுமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஸைதை சொன்னார்கள், அடுத்த மொழியை கற்றுக்கொள் ஸைத். இன்னைக்கு அடுத்த பிற மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு வெட்கப்படுகிறோம். ஹஜ்ரத் ஸைதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிற மொழிகளை கற்று நம் கல்வியை பிறர்களுக்கும் கொடுக்கும்படி உன்னுடையது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் மக்களுக்கு எடுத்திருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பெருமானார் குர்ஆன் மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்களா? கையை எப்படி உயர்த்தி தக்பீர் கட்ட வேண்டும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சஜ்தா செய்யணும், இதுலயே அடிச்சுக்கிட்டு நாம மாறுறோம். பெருமானார் கற்றுக் கொடுத்த கல்விகள் எது தெரியுமா? இது மட்டுமல்ல, எப்படி அக்ரிகல்ச்சர் செய்யணும் பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பேச வேண்டும், எப்படி ஜட்ஜ்மென்ட் செய்யணும், எப்படி போர் புரிய வேண்டும், எப்படி செருப்பொழிய வேண்டும் என்று கூட உலகத்திற்கு கல்வியை கொண்டு தான் இந்த முஸ்லிம்களை இன்று ஒலிக்கக்கூடிய அழகான நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பெரும் பெரும் சஹாபாக்கள் உயர்ந்தார்கள் என்றால் கல்வியை கொண்டு உயர்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்வியை ஒரு ஜஸ்ட் ஒரு யூஸ் பண்ணிக்கிற டிஷ்யூ பேப்பர் மாதிரி 10th க்கும் 12th க்கும் யூஸ் பண்ணிட்டு, அல்லது ஒரு டிகிரி முடிக்கிறதோ யூஸ் பண்ணிட்டு, அதுக்கு அத்தா கடைக்கும் மாமா கடைக்கும் உட்கார்றதுக்கு எதுக்கு நமக்கு கல்வி? அதுக்கு காமன் சென்ஸ் இருந்தா போதுமே. கல்வி ஒரு காலம் இருந்தது, இந்த மக்கள் பெரிய துறையில இருந்தார்கள். இன்னைக்கு பெரிய ஒரு பொலிட்டீஷியன்ஸ்லயோ அல்லது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்லயோ எத்தனை பெர்சன்டேஜ் முஸ்லிம்ஸ் இருக்காங்க தெரியுமா? இல்ல. இன்று நமக்கு அதனுடைய இல்லாமையும் நம்ம உணர மறுக்கிறோம். அதெல்லாம் எதுக்குங்க? எங்கேயோ டெல்லியில நடக்குது, எங்கேயோ நடக்குது. அது கல்வியின் ஒரு ஏதோ பேப்பர் லீக் ஆச்சு, அதெல்லாம் பத்தி பேச வேண்டுமா? உண்மையில் பேசப்பட வேண்டும். காரணம் என்ன? ஒரு சமுதாயத்தை தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்யலாம்? சாப்பாடு கொடுக்காம செத்துருவாங்களா? அவர்களுக்கு கல்வியை பிடுங்க வேண்டுமா? கல்வியை பிடுங்கிட்டாக்கா அவனுக்கு கல்வி இருக்காது. எப்படி பேசணும், எப்படி உடுக்கணும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எது சரி எது தவறு என்ற கல்வியை அவனிடமிருந்து எடுத்து விட்டால் அவன் மனிதனாக அல்ல, மனிதன் மிருகமாக வாழ துவங்கி விடுவான். அதை தான் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் எனக்கு புரிந்த விஷயத்தை உங்களுக்கும் புரிய வைப்பானாக. கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம். அதை வைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இவர்களே அப்துல் கலாம் ஆசாதை கொண்டாடினார்கள் என்றால் நாம் எதிர்க்கின்ற இந்த பொலிட்டீஷியன்ஸ் தான், இந்த பொலிட்டீஷியன்ஸ் உடைய காலத்தில் தான் அவர் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டார். அவர் நியமிக்கப்பட்ட காரணம் என்ன? கல்வியை கொண்டு தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலமெல்லாம் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று சொன்னால், மக்களை நீ அங்க போய் போராடு, இங்க போய் போராடு என்று அல்ல, உன்னால் முடிந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல விஷயங்கள் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் தெரியக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டோம். புகாரி தெரியுமாங்க? முஸ்லிம் தெரியுமா? அபூ தாவூத், நசாயி, திர்மிஸி, இப்னு மாஜா, இது பேர் என்ன பேர் தெரியுமா? மேபி புகாரி தெரியும். காரணம் அடிக்கடி புகாரி கேட்டதனால. வேற எதுவும் தெரியாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஹதீஸ்களுடைய களஞ்சியங்களுடைய புத்தகங்கள். உண்மையிலே பெருமானாரின் மீது எனக்கு முஹப்பத் இருக்கிறது என்று ஒருவன் சொன்னார். அவன் என்ன செய்து தெரியுமா? பெருமானாரின் வாழ்க்கையை படித்திருக்க வேண்டும். பெருமானார் எத்தனை முறை
போருக்கு சென்றார்கள் என்று தெரியுமா? பெருமானாரிய குடும்பத்தின் மக்களுடைய பெயர் தெரியுமா? நாம் முஸ்லிம், கல்வி இழந்து விட்டோம். நமக்கு என்ன? நானும் முஸ்லிம்ங்க, நானும் முதல் ஸ்டெப் இரண்டாவது ஸ்டெப் நானும் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பெருமானாருடைய பிள்ளைகளுடைய பெயர் தெரியுமா? பெருமானார் செஞ்ச ரெவல்யூஷன் தெரியுமா? எத்தனை துறைகளின் அவர்கள் ரெவல்யூஷன் செஞ்சாங்க தெரியுமா? எத்தனை துறைகளை டெவலப் பண்ணாங்க தெரியுமா? எத்தனை ஆர்மி சீஃப்ஸ் ரெடி பண்ணாங்க தெரியுமா? எத்தனை ஜட்ஜ் அவங்களுடைய காலத்தில் உயர்த்தினார்கள் தெரியுமா? எத்தனை மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. நானும் முஹம்மது ரசூலுல்லாஹி உம்மத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய கல்வி இல்ல, சரி விடுங்க. இந்தியாவுக்காக போராடிய முஸ்லிம்களுடைய பேர் தெரியுமா? தெரியாது. அது சரி, இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ பத்தி எனக்கு என் வீடு என் கடையை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் எதுக்கு மற்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்? அல்லாஹ் அக்பர். ஜி இது வந்து நமக்கு நடுவுல மார்க்கம் விஷயமாக குழப்பம் விளைவிக்கிறான். நம்ம பள்ளியில கூட நடந்துச்சு. திடீர்னு ஒருத்தர் புது நபி வந்துட்டான் நம்ம பள்ளியில, நம்ம மஸ்ஜிதுல ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாக. காரணம் என்ன? மக்களை பாக்குறாங்க, ஒவ்வொருத்தன் புது நபியா, அவங்க முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம மஸ்ஜிதுக்கு நடுவுல வந்து ஃபித்னா பண்ணாங்க. காரணம், மக்களுக்கு மத்தியிலே ஒரு இல்லிட்ரசி, ஒரு கல்வியின் குறைவு ஏற்படுகின்ற காலத்தில் தான் குழப்பவாதிகள் உள்ளே வர முடியும். உங்ககிட்ட வந்து மார்க்க விஷயமாக யாராச்சும் பேசுறாங்க, உங்களுக்கு அப்படியா அப்படி தலையாட்டுறீங்க. காரணம் என்ன? உங்களுக்கு மார்க்கம் சட்டம் தெரியாது. உங்களுக்கு எப்படி தொழுகை அமர வேண்டும் என்று தெரியாது. நீ ஹதீஸ் உனக்கு தெரியல, உனக்கு ஃபிக்ஹ் தெரியல, உன்னை எவனும் ஈஸியா ஏமாற்றலாம். இப்படி தாண்டா பண்ணணும்னா நீ பண்ணிதான் ஆகணும். காரணம் என்ன? உனக்கு குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது. குர்ஆனிலே ஒட்டுமொத்த சிறிய சூறாவாகிய குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவுடைய அர்த்தம் தெரியாது. இன்னா அத்தைனாக்கல் கௌஸருடைய அர்த்தம் தெரியாது. ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் தெரியாது. அந்த அளவுக்கு வடிகட்டிய அப்படி வாய்ப்பு மீதியை நீங்க ஃபீல் பண்ணிக்கீங்க. மார்க்கம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கல்வியை கொண்டு உயர்த்துங்க. உங்க பிள்ளைகளை வெறும் ஏடிஎம் மிஷின்ஸ் ரெடி பண்ணாதீங்க. நான் இன்வெஸ்ட் பண்றேன், நாளைக்கு என் பையன் கொடுப்பா, அப்படி அல்ல. ஒரு குடும்பத்திலே ஒரு மனிதன் படித்து பெரியாளாகி அவனுக்கு கல்வியை கொண்டு உயர்வு கிடைத்து விட்டால் அந்த குடும்பம் அல்ல, அந்த சமுதாயம் உயருமா, இந்த கம்யூனிட்டி டெவலப் ஆகுமா, அந்த என்டையர் நேஷனும் உயருமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த முதல் வஹி இக்ரா. அல்லாஹ் என்ன சொல்றான்? முதல்ல படிங்கறான், படித்து உயர். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இந்த 10 verses அத பத்தி பேசினா முடிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் வெர்ஸ் இந்த 10 ஆயத்துகள் தான் அல்லாஹ் முதலிலே இந்த மண்ணுக்கு பேசிய ஆயத்துகள். முதல் வார்த்தை படிப்பை பற்றி சொல்லி தருகிறது, முதல் ஆயத். இரண்டாவது அல்லாஹ்வை பற்றி, கிரியேட்டரை பற்றி சொல்லி தருகிறது. மூன்றாவது ஆயத்து படைப்புகளை பற்றி சொல்லி தருகிறது. நான்காவது ஆயத் என்டையர் யூனிவர்ஸை பற்றி, என்டையர் அல்லாஹ்வுடைய படைப்புகள் கூடிய ஒட்டுமொத்த படைப்புகளை பற்றி பேசுகிறது. ஐந்தாவது ஆயத் ஹியூமன் கைண்ட், மனிதர்களை பற்றி பேசுகிறது. ஆறாவது ஆயத் சயின்ஸ் அண்ட் எம்பிரியாலஜி, அறிவியலை பற்றியும் மனிதர்களை படைத்த விதத்தை பற்றியும் பேசுகிறது. ஏழாவது ஆயத் படிப்பு, நாலேஜ் அண்ட் எஜுகேஷன், இதில் தான் உயர வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கூறுகிறான். எட்டாவது ஆயத் சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன், எதிலிருந்து நான் கூறுகிறேன், கலம், அல்லமல் இன்சான் கலம் என்று சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு பேராவை பத்தி பேசுறான். எடுத்தவன ரப்பு தொழுகையை பத்தி பேசல, எடுத்தவன ரப்பு நீ நோன்பு பேசல. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன் ஹபீபின் மூலமாக இந்த மனிதர்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மென்ட்ல அல்லாஹ் பேனாவை பற்றி பேசுகிறான், அல்லாஹ் எழுதுவதை பற்றி பேசுகிறான், அல்லாஹ் படிப்பதை பற்றி பேசுகிறான். என்றால் படிப்பு என்பதன் முக்கியத்துவம் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஜி 9th verse ரிசர்ச் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி மனிதன் ஆராய வேண்டும், மனிதன் தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லமல் இன்சான மாலம் யாலம், மாலம் யாலம் என்ன தெரியுமா? எதுவெல்லாம் உனக்கு தெரியாதோ அதை தெரிந்து கொள். அப்படிப்பட்ட இல்மை தான் அல்லாஹ் உனக்கு சொல்லி தருகிறான். கடைசியாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சீக்ரெட் ஆஃப் தி ஹியூமன் அண்ட் என்டையர் யூனிவர்ஸ் பத்தி 10வது ஆயத்தில் பேசுறான். எதற்காக? மனிதனாக வாழாத காலம் அது, மனிதன் மிருகமாக வாழ்ந்த காலம் அது. தான் தன்னுடைய ஒட்டகம் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு இடத்திலே அடுத்தவருடைய ஒட்டகம் தண்ணீர் குடித்து விட்டது என்று சொன்னால் எனக்கும் அவனுக்கும் சண்டை அல்ல, என் சகோதரர்களுக்கும் அவன் சகோதரர்களுக்கும் சண்டை அல்ல, என் குலத்திற்கும் அவன் குலத்திற்கும் போர் நடக்கும். அப்படிப்பட்ட மிருகமாக வாழ்ந்தவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான் அல்லாஹ் அவர்கள் மீது பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அவர்களிலிருந்து அல்லாஹ் அபூபக்கரை உயர்த்தினான், உமரை உயர்த்தினான், உஸ்மானை தந்தான், அலியை தந்தான், தல்ஹாவை தந்தான், சுபைரை தந்தான், சஅதை தந்தான் என்றால் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்று ரலியல்லாஹு தஆலா அலைஹி அஜ்மஈன் பெரும் சஹாபாக்களை தந்தான் என்றால் கல்வியை கொண்டு தந்தான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் கிளம்புங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் the value of education in prophetic era. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர் 70 prisoners 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். 70 பேருமே வெல்தி செம பணக்காரங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பதாக வரை ஒரு கோட்பாடு இருந்தது. என்ன கோட்பாடு அப்படின்னா, ஒருவேளை கைதிகளாக பிடிக்கப்பட்ட மக்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னார் அவர்கள் தொகையை கொடுத்து அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளலாம், காசு கொடுத்துட்டு போகலாம், நான் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், ஒருவேளை இவர்களுக்காக 70 மக்களுக்காக நான் அனௌன்ஸ் பண்ணேன் காசு கொடுத்துட்டு போங்கன்னா மக்கால இருந்து கொண்டு வந்து கூச்சிடுவாங்க இந்த 70 பேரை விடுவிப்பதற்காக. பெருமானார் டாக்டிக்ஸ் மாறுது, ஸ்ட்ராட்டஜி மாறுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஃபார்முலாவை அப்ப அப்ளை பண்றாங்க. இந்த உலகத்திலே முதல் முறையாக கைதிகளை விடுவிப்பதற்காக ஒரு 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 டூலை உபயோகப்படுத்துறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்னன்னு தெரியுமா? 70 கைதிகளும் தங்களுக்கு தெரிந்த எழுத படிக்க தெரிந்த எந்த விஷயத்தாவது 10 நபர்களுக்கு மதீனாவாசிகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலையாகி செல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்? அந்த 70 நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் தெரியுமா? ஒரு கடுப்பு ஃப்ரீயா கிடைச்சதுன்னு வெட்டி விடுவாங்க. அப்படிப்பட்ட மோசமானவர்கள். அப்படி ஒருவேளை இவர்கள் திரும்பி சென்றாலும் மீண்டும் இவர்கள் போர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரிஸ்க்ல நீ எஜுகேஷனை அப்சர்வ் பண்ணணும், அப்டைன் பண்ணணும்னாலும் பெருமானார் சொல்லுகிறார்கள், அப்படிப்பட்ட கொடியவர்களிடம் இருந்தாவது நீ கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டியது உன் அவசியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அப்படித்தான் உயர்த்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, பெருமானார் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் மரணித்து விட்ட பிறகு அவனை எதெல்லாம் தொடர்ந்து செல்லும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தொழுகை தொடர்ந்து செல்லும், நீ செய்யக்கூடிய நோன்புகள் தொடர்ந்து செல்லும் என்று சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்கள் தெரியுமா? மனிதன் இறந்து விட்ட பிறகு 3 குணங்களை தவிர மற்ற எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு முதல்ல என்ன தெரியுமா? அல் இல்முன் நாஃபி'. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பயன் தரக்கூடிய கல்வியை நீ வாழும் காலத்தில் அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றால் இந்த கல்வியை கொண்டு அவன் பயன்பெறும் நாளெல்லாம் அல்லாஹ் உன்னுடைய கபருக்கு நன்மைகளை கோடி கோடியாக தருவான். நீ அடுத்தவர்களுக்கு தரக்கூடிய கல்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கல்வியை கொண்டு எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்றாங்க தெரியுமா? நான் கல்வியை தேடிக்கிட்டே போறேன், கடைசி வரைக்கும் கல்வியே இருக்கிறேன், ஒருவேளை நான் மவுத் ஆயிட்டேன், என்ன செய்யறது? பெருமானார் அதற்கும் ஒரு சொல்யூஷன் தராங்க. கல்வின்னு சொன்னா வெறும் குர்ஆனையும் அலீஃப் பா தான்னு ஓதுறதல்ல. இந்த உலகத்திலே நீங்கள் எந்த கல்வியை பயின்றாலும் சரி, கல்வி கல்விதான். knowledge doesn't have any language, doesn't have any barriers. அதற்கு இதுதான் நீ குர்ஆனை தான் ஓதணும்னு நான் சொல்லல. நீ குர்ஆனை இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் நான் சந்தோஷப்படுவேன். நீ குர்ஆன்ல தமிழ்ல தெரிஞ்சுக்கிறியா? ஒரு மொழி தான். கல்வி என்பது மனிதனை உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெப்பன். அவன் எந்த துறையிலும் அவன் தனக்கு கீழே உள்ளவர்களின் மீது அவன் ஆற்றல் புரியக்கூடிய அளவுக்கு அவனை மிகப்பெரிய ஒரு சுப்பீரியர் லீடர்ஷிப்ல உயர்த்தக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் கல்வி. நீங்க நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்காக சும்மா ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிறதுக்காக தூக்கிட்டு போறாங்க. போன மாசம் லோயலா காலேஜ்ல ஒரு ஜாப் ஃபேர், அல்லாஹ் அக்பர், லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கும்பல்ல நின்னு ஆம்புலன்ஸ்ல வந்து தூக்கிட்டு போறாங்க பல பிள்ளைகளை. காரணம் என்ன? இன்று நாம் கல்வியை பயன்படுத்துகிறோம் என்றால் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான், உயர்வதற்கல்ல. இந்த உம்மத்தை உயர்த்துவதற்காக அல்ல. ஒரு காலம் இருந்தது, தாரிக் பின் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு, அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மனிதர் அனுப்பப்படுகிற ஒரு இடத்திற்கு 7-11 இன்னைக்கு 2026 7-11 தாரிக் பின் ஜியாத் ஒரு இடத்துக்கு போறாரு. வேர்ல்ட் கப்ல ஃபீஃபால நம்ம ஜெயிச்சிட்டு தான் நினைக்கிற ஸ்பெயின் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அல் அந்தலூஸ். இந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? அல் அந்தலூஸ். எத்தனை ஆண்டுகள் இந்த ஸ்பெயினை முஸ்லிம்கள் ஆண்டார்கள் தெரியுமா? 800 ஆண்டுகள் ஆண்டார்கள். இன்னைக்கு not even a single square feet of Spain belongs to Muslim. இன்று காரணம் என்ன? எல்லாரும் ஃபுட்பால் விளையாட போயிட்டானா படிக்க யார் போனா? எல்லாரும் வேடிக்கையின் பக்கம் போய்விட்டா மார்க்க யார் படிச்சா? மிகப்பெரிய மாமேதைகள் எல்லாம். அந்த காலத்துல சயின்ஸ் படிக்கணும்னா ஸ்பெயின் போங்க, அல்ல அந்தலூஸ் போங்க, குர்துபா அதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இன்னைக்கு கார்டோபா.
ஜி கிரானடா, இதெல்லாம் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஸ்டேட். எதுக்குங்க? எஜுகேஷன்ல தலை சிறந்தது, சயின்ஸ்ல டாப் மோஸ்டா இருந்தது. இவர்கள் எல்லாம் அங்கிருந்தான். அல்லமா காசி அயாஸ் அஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸ்பெயினுடைய ஒரு ப்ராடக்ட் தான். குர்துபி மிகப்பெரிய வல்லுநர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் எங்கிருந்து ப்ராடக்ட்? ஸ்பெயினுடைய ப்ராடக்ட் தான். இன்றைய கால்பந்தத்திற்கு உயர்வாக கருதப்படுகின்ற ஃபுட்பால் மேட்ச்ல வின் பண்ண ஸ்பெயின் இல்ல, இஸ்லாம்ல வின் பண்ண ஸ்பெயின் அது. இன்றைய காலத்தில் அது ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஃபுட்பால் வின் பண்ண ஒரு டீமா நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இல்மிலிருந்து கல்வியிலிருந்து தலைகீழாக விழுந்ததுதான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. நம்முடைய அடுத்த சமுதாயம், நம்முடைய அடுத்த ஜெனரேஷனை பார்த்து நமக்கு கஷ்டமா இருக்கு. இவர்கள் எல்லாம் இப்படியே போயிட்டாங்கன்னா சரி, நமக்கு மத்தியில் எத்தனை பேர் ஐஏஎஸ் இருக்காங்க, எத்தனை பேர் ஐபிஎஸ் இருக்காங்க, எத்தனை பேர் ஐஎன்எஸ் இருக்காங்க, எத்தனை பேர் ஐஎஃப்எஸ் இருக்காங்க. ஒண்ணு இல்லையே, அவரு துணி கடை வச்சிருக்காரு, இவர் இரும்பு கடை வச்சிருக்காரு, அவரு சாப்பாடு கடை வச்சிருக்காரு, இவரு ஐடில ஒர்க் பண்றாரு, இவர் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறாரு, அவரு இப்பதான் படிச்சுட்டு இப்படிதான் இருக்கிறோம். யார் தலைவர்கள் ஆவது? யார் இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு யார் பாடுபடுவது? யார் முன்னேற்றுவதற்கான யோசனைகளை தருவது? யார் வழிகாட்டுவது? அப்படிப்பட்ட மக்கள் நமக்கு மத்தியிலே குறைவுத்தான். சரி, அப்படியே இருந்தாலும் செல்ஃபிஷா இருக்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் காரணம் என்ன? அவர்களுக்கு மார்க்க கல்வி இல்லை. நம்முடைய அடுத்த சமுதாய மக்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் கல்வியை கரத்திலே கொடுங்கள், அவர்களை கல்வியை கொண்டு உயர்த்துங்கள். இன்றும் சரி, எனக்கு தெரியல இல்ல, உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு கல்வியை கற்று நாளை அல்லாஹ்விடத்திலே இல்லிட்ரஸியோட போகாதீங்க. ரப்புக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு ஒரு ஸ்லோகன், நீங்க எப்படி ஆசாதி ஆசாதி என்னவோ ஸ்லோகன் சொல்றதோ, மதீனாவுக்கு வந்துட்ட பிறகு ஒரு ஸ்லோகன், அதாவது ஸ்லோகன் என்ன சொல்லுவாங்க, ஒரு கூச்சலா ஒரு பேச்சு ரொம்ப ஃபேமஸா சுத்துது. என்ன தெரியுமா? லைஸ மின்னா, நமக்கு மத்தியிலே அப்படிப்பட்டவன் இல்ல. இல்லா முத்தஅல்லிமன் அவ் முஅல்லிமன், நமக்கு மத்தியிலே மதீனா வாசிகளுக்கு மத்தியிலே ரெண்டு பேர் தான் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேர் யாரும், ஒன்னு படிப்பவனாக இருக்க வேண்டும், இல்லது படித்து கொடுப்பவனாக இருக்க வேண்டும். ஒன்னு டீச்சரா இருக்கணும், இல்ல ஸ்டூடெண்டா இருக்கணும். தேர்ட் மூணாவதா எதுவும் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று படி, இல்லனா படிச்சு கொடுன்னு சொன்னாங்க. உங்களில் சிறந்தவன் யார் என்று சொன்னால் கைலுக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவன் யார்? யார் இந்த மார்க்கத்தின் இல்மை கற்று அடுத்தவர்களுக்கு சொல்லித் தருகிறாரோ அவரே சிறந்தவர். ஒருவேளை கல்வியின் பாதையில் சென்று இறந்து விட்டால் யா ரசூலல்லாஹ் என்ன கிடைக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், கல்வி கற்பதற்காக ஒரு பாதையை நாடி ஒருவன் செல்கிறான், மௌத்தாயிட்டான், ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவனுக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் இலகுவாக்கி தருவானா. இவன் கல்வியை நாடி செல்ல அல்லாஹ் அவனுக்காக சொர்க்கத்தை உயர்த்தி தருகிறான். இந்த மார்க்கம் டைவர்சிட்டி அல்லது டிஃபரன்ஷியேட் படுத்தாத மார்க்கம், கருப்பு வெள்ளை இத க்ளோஸ் பண்ண மார்க்கம். இது பணக்கான ஏழை இந்த டிஃபரன்ஷியேட்டும் இல்ல, இதையும் டெமாலிஷ் பண்ணாச்சு. குலம் இதையும், ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஷியேட்டர் இந்த மார்க்கம் குர்ஆன் ஆணித்தரமாக எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்கு. என்ன தெரியுமா? அல்லாஹ்வை கேக்குறான், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், எல்லாரும் சமமா உட்கார்ந்து இருக்கோம்ல, இதற்கு மத்தியில் அல்லாஹ் கேக்குறான், கற்றோரும் கற்காதவர்களும் ஒன்றா? அல்லாஹ் கேக்குறான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா படிச்சவனும் படிக்காதவனும் சமம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இறைவன் நமக்கு மத்தியிலே கேட்கிறான். ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களிடம் கேளுங்கள், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமா என்று இறைவன் கேட்கிறான் என்றால் ஒரே ஒரு டிஃபரன்ஷியேட் அல்லாஹ் கொடுக்கிறான். படித்தவர்களுடைய உயர்வை எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உயர்த்தினான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னமல் உலமா வரஸத்துல் அன்பியா, நபிமார்களுடைய லெகசியை யார் எடுத்துக்கொண்டு போறா தெரியுமா? படித்தவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். படித்தவர்கள் தான் அந்த பெருமானாருடைய நபிமார்களுடைய சொத்துக்கு அவர்கள் தான் லீகல் ஹயர்ஸா, அவர்களுடைய சொத்து படிப்பு தானா? படிப்பை உயர்த்துங்கள், கல்வியை உயர்த்துங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுத்தாலும், எதை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றாலும் கல்வியின் தரத்தை உயர்த்தி படியுங்கள். என்ன தெரியுமா? Don't depend on the educational institutes blindly. ஸ்கூல் கம்ஸ்டே அவங்க பார்த்துப்பாங்க, காலேஜ் கம்ஸ்டே அவங்க பார்த்துப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் எஜுகேஷனல் சிஸ்டம் கரெக்டா தப்பான்னு உங்களுக்கு தெரியும். பையன் எங்க போய் கத்துக்கிறான்? தப்பு தண்டா பண்ண யூ நோ பெட்டர். எங்க இந்த மாதிரிலாம் இது எப்படி பேச கத்துக்கிட்டான்?
போயிட்டு வந்தாங்க, காலைல 9 மணிக்கு வந்தா 4 மணிக்கு வந்துட்டான், அவன் அங்க இருந்து கத்துக்கிட்டு வரான். सो ब्लाइंडा என்ன பண்ணாதீங்க, स्कूल को भेजा दिया, वहां पर जो है अरबी पढ़ाई जाती, वहां पर एक कोर्स है इस्लामिक कोर्स है, वो भी पढ़ाते. கண்ணை மூடிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு காமிச்சிட்டு அவங்க சொல்லி தருவாங்க. கபருக்கு போயிட்ட பிறகு உங்க ஸ்கூல்ல உங்க பையனுக்கு படிச்சு கொடுத்த டீச்சரோ சாரோ ப்ரொஃபஸரோ மலக்குமார்கள் எழுப்பி நீ கரெக்டா படிச்சு கொடுத்தியான்னு அவங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி யாருக்கு? உன் பிள்ளைக்கு நீ படிச்சு கொடுத்தியான்னு உன் கபர்ல உனக்கு தான் கேட்பாங்க. என்ன செய்யணுமா? நான் அனுப்பிச்சிட்டேன், நான் யூனிவர்சிட்டி காமிச்சிட்டேன். நான் என்ன சொல்றீங்க? நான் நல்ல டாப் ஸ்கூல்ல படிக்க வச்சேன், டாப் யூனிவர்சிட்டியில படிக்க வச்சேன், நான் வெளிநாட்டுக்கு அனுப்புனேன், இதெல்லாம் அனுப்புனேன். பையனுக்கு நீ உட்புறத்தில் இருந்து அகலாக்க சொல்லி கொடுத்தியா? பையனுக்கு ஓப்புறத்தில் இருந்து யாரை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்தியா? பையனுக்கு எப்படி ஓப்புறத்தில் இருந்து எப்படி ஆடை அணியணும்னு சொல்லி கொடுத்தியா? இதை நானும் கல்வி கொடுப்பது நம்மீது கடமை, இன்ஸ்டிடியூஷன் மேல அல்ல, யூனிவர்சிட்டிஸ் மேல அல்ல. அதில் அனுப்பி நம்ம என்ன செய்யணுமா? அவங்களுக்கு பின்னாடியே இருக்கணும். அவர்களை எப்படி எல்லாம் நல்வழிப்படுத்த முடியுமோ அப்படி நல்வழிப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டுமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில எழுந்துட்ட உடனே ஃபர்ஸ்ட் துஆ என்னங்க கேட்போம்? ரப்பே எனக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு தா, யா அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு நல்ல ரிஸ்க் தா, பரக்கத் தா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை எழுந்தவுடன் சுபஹுக்கு பிறகு முதல் கேட்கக்கூடிய துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, இறைவா எனக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தா. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு போ, யா அல்லாஹ் எனக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும், யா அல்லாஹ் என் கடன் நல்லா ஓடணும், எனக்கு நல்ல வருமானம் நடக்கணும். பெருமானார் கேட்ட துஆ என்ன? தினம்தோறும் காலையில் அவர்கள் கேட்கக்கூடிய துஆ என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். பிறகு தான் கேட்பார்களாம், வரிஸ்கம் வாசியா, பரக்கத்தான ரிஸ்கை தா, வஅமலம் முத்தகப்பலா, யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலை தா. ஃபர்ஸ்ட் துஆ என்ன? இல்மை கேட்பார்களாம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி 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 இதிலே முன்னேறியதுதான் இஸ்லாம். இந்த கல்வியை கொண்டு தான் நாளை மறுமையிலே கபருக்கு போன உடனே அங்கேயும் செக் வைக்கிறார். நீ எத்தனை ரக்காத்து தொழுது சொல்லு, அல்லாஹ் கவுண்ட கேட்க மாட்டான். நீ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தியா சொல்லு, அல்லாஹ் கேட்கல. அங்கே எதை பத்தி கேட்கிறான்? மன் ரப்புக, இந்த உலகத்தில் வாழும் சமயத்தில் ரப்பை பற்றி அறிந்தாயா? நான் படைச்சவனை பத்தி the first verses which revealed to the humankind. முதல் ஆயத்து என்ன? அல்லாஹ்வை பற்றி தானே ஃபர்ஸ்ட் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அல்லமல் இன்சான மா லம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அந்த படைத்தவன் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம், அந்த ஃபர்ஸ்ட் சிலபஸ் கபருக்கு போறவன கேக்குறான். மன் ரப்புக, படிச்சிட்டு வந்துட்டியாப்பா? மா தீனுக, தீன பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், ரப்ப பத்தி கொஞ்சம் பேசுங்க. ஐபிஎல் னா பையன் 10 நிமிஷம் பேசுவான், ஃபீஃபானா அரை மணி நேரம் பேசுவான். இன்னைக்குள்ள எதனாச்சும் ஒரு மூவியை பத்தி பேச சொல்லுங்க, ட்ரைலருக்கு பேசுவான், எல்லாம் பேசுவான். அல்லாஹ்வை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அல்லாஹ் வேற எங்க தெரியும்? அல்லாஹ்வை பத்தி சொல்லுங்க. ஒண்ணு பத்தி சொன்னா நீ அரை மணி நேரம் பேசுவேன். அல்லாஹ்வை பற்றி தெரியுமா? பேசிதான் பாருங்களேன். இன்னைக்கு அல்லாஹ்வை பத்தி சும்மா தனியா இருக்கும்போது பேசி பாருங்க. ரசூலுல்லாஹ் பத்தி பேசுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உங்களுக்காக, இந்த உம்மத்திற்காக கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு ரத்தம் சிந்தி குடும்பத்தை இழந்து எல்லா வகையான தன் துன்பத்தையும் அனுபவித்து வந்தார்களோ அவர்களை பற்றிய கல்வி இல்லை. உன்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் பத்தி இல்ல, நீ பிறந்த மண்ணை பற்றி அல்ல, நீ பிறந்த தேசத்தை பற்றி அல்ல, தேசத்திற்காக உன் மக்கள் சிந்திய ரத்தத்தை பற்றி அல்ல. நாளை அடுத்த ஜெனரேஷனுக்கு நமக்கு தெரியுதுன்னா அடுத்தவங்களுக்கு தெரியாது, வாய்ப்பும் அல்ல. அடுத்த சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்துணை துறையிலே கல்வியை சொல்லிக் கொடுத்தார்களோ அத்துணை துறை தெரியுமா? இன்னைக்கு படிக்கிறவன் எதனாச்சும் ஒரு வேலைக்கு போய் சேர்றான்னு வச்சுக்குவேன், for the sake of discussion சொல்றேன், அவன் படிச்சதுல இருந்து 5% கூட வேலையில அப்ளை ஆகலங்க. everyone know, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். டிகிரி முடிச்சிட்டு பையன் வேலைக்கு போறான். வேலைக்கு போறவங்க கிட்ட கேளுங்களேன், இந்த ஐடி செக்டார்ஸ் உடைய அந்த ஸ்டாஃப் கிட்ட கேளுங்களேன், நீ டிகிரி முடிச்சிட்டு போனீங்க, அங்க 100 படிச்சினா அதுல எவ்வளவு உன் வேலையில அப்ளை ஆச்சு? 5% கூட இல்ல. பின்ன என்ன பண்ணேன்? நான் தனியா கோர்ஸ் பண்ணேன். நான் அதுதான் சொல்றேன், கல்வியை இன்னும் பயின்று கொள்ளுங்க. எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் சிறந்து வாழ முடியுமோ அப்படிப்பட்ட எல்லா முறையிலும் நீங்கள் திறந்து வாழ வேண்டும், சிறந்து வாழ வேண்டும். அதற்குத்தான் அப்படி வாழ்ந்தால் தான்
இந்த உம்மத்துக்கு சிறப்பு, இந்த சமுதாயத்திற்கு சிறப்பு, இந்த மண்ணுக்கு சிறப்பு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கல்விக்காக போராடுபவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக. நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் கல்வியை கொண்டு உயர்த்துவானாக. எந்த சமுதாயம் கல்வியை கொண்டு உயர்ந்ததோ அந்த சமுதாயத்தில் எல்லா காலமெல்லாம் கல்வியை கொண்டும் தக்வாவை கொண்டும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டும் அல்லாஹ் வெற்றியை தந்தல் புரிவானாக. நம்மை யாருக்கும் அல்ல அடிமைகளாக வாழ விடாமல் கண்ணியத்தோடு காலமெல்லாம் வாழ வைப்பானாக. இஜாஹ் சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.